வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த காணொலியில பிஜிடிஆர்பி தமிழ் 2025 தேர்விற்கான மும்முரமாக வெற்றி வாய்ப்பிற்காக வேலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள். இந்த காணொலியில இந்த பிஜிடிஆர்பியை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத சொல்லிட்டு, எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம் அப்படிங்கிறத சொல்றேன். கரெக்டா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதுல பாருங்க, எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லியிருக்க. எண்ணி துணிக கருமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு வள்ளுவர் சொன்னதுதான். நாம ஒரு செயலை செய்வதற்கு முன்னால பல தடவை யோசிச்சு இந்த செயல் நமக்கு வெற்றியை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு தெளிவா முடிவெடுத்த பின்னாடிதான் அந்த செயல்ல இறங்கணும். ஆங்கிலத்துல திங்க் பிஃபோர் இங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த செயலை செய்ய வேண்டும் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க கூடாது. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, இல்ல டிஎன்பிஎஸ்சி, டெட்டு எந்த எக்ஸாமும் எடுத்துக்குங்க. நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதே தொழிலா இருந்தா மட்டும்தான் இன்றைய சூழ்நிலைக்கு வேலைக்கு போக முடியும். இன்னொன்னு, சார் நான் டிஎன்பிசிக்கு படிக்கிறேன் சார், நான் ரயில்வேக்கு படிக்கிறேன் சார், நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன் சார், இப்போ நான் டிஆர்பி ட்ரை பண்றேன் இப்படின்னா 58 வயசு வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிடுவீங்க. சான்ஸே கிடையாது. இது ஏகப்பட்ட பேர் என்கிட்ட சொன்ன வசனம். நீங்க பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, யூஜிடிஆர்பி தமிழ் படிக்கலாம், காலேஜ் டிஆர்பி தமிழ் படிக்கலாம். அது எல்லாமே சிலபஸ் 90% ஒண்ணுதான். நீங்க தேவையில்லாம டிஎன்பிசியில படிச்சீங்கன்னா உங்களுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட கணக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜியாலஜி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இந்தியன் நேஷனல் மொமெண்டம், இந்தியன் ஹிஸ்டரி, இப்படி பல விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி மாயையா நிற்கும். இது நீங்க டிஎன்பிசிக்குன்னு படிச்சா பிஜிடிஆர்பி தமிழ் படிக்காதீங்க, பிஜிடிஆர்பி தமிழ் படிச்சா டிஎன்பிசி படிக்காதீங்க. ரெண்டையுமே போட்டு குழப்பிக்க கூடாது. சரி, டிஎன்பிசி தான் ரெகுலரா 4th குரூப் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, 2nd குரூப் வருது, 1st குரூப் வருது அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஆர்பியினுடைய இது உங்களுக்கு கவனம் சிதறும். இப்ப என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, நான் பேர் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், தேன்மொழின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம். இந்த தேன்மொழிக்கு ஒரு பொண்ணு நல்லா டிஆர்பிக்குன்னு படிச்சுட்டு எந்த கேள்வி கேட்டாலும் அந்த ஆன்சர் பண்ணுவாங்க. திடீர்னு நான் பேப்பர் நான் படிச்சிருக்கேன் சார், அதனால நான் டிஎன்பிசி எழுத போறேன். இது வரைக்கும் 2015-16 இருந்து 2025 10 வருஷம் இது வரைக்கும் டிஆர்பிலையும் போகல, டிஎன்பிசிக்கும் போகல. ஏன்னா இந்த மடைமாற்றம் ஏற்படும் போது நமக்கு வெற்றியை கொடுக்காது. நீங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க மேக்சிமம் இந்த டிஎன்பிசியில வேலைக்கு போயிருக்காங்க பாத்தீங்களா, இந்த 4th குரூப் போனவங்க, 2nd குரூப் போனவங்க, இவங்க பிஜிடிஆர்பிக்கு படிக்கும்போது டைம் அடிச்சிடுறாங்க. அது உண்மையும் கூட. ஆனா ஏகப்பட்ட பேர் அந்த டிஎன்பிசிக்கு படிச்சவங்களை கூட நான் என்ன சொல்லுவேன், அந்த செக்டார் வேற, இந்த செக்டார் வேற. நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து இதுக்கு வராதீங்க, இது படிச்சா அதுக்கு போகாதீங்க. ரீசன் என்னன்னா அவங்க மைண்ட் செட் அப்படியே இருக்கும். நீங்க இது பிஜிடிஆர்பியில வாஸ்ட் சிலபஸ், டிஎன்பிசி கிடையாது, ஸ்கூல் புக்கு தான் அப்படின்லாம் பார்க்க கூடாது. இன்னொன்னு நான் சொல்றேன் சார், நீங்க எம்ஏ தமிழ் படிச்சுட்டு பிஎட் படிச்சாலும் உங்களுக்கு பேசிக்கலா மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி நல்ல நாலேஜ் இருந்து
தமிழ் வந்து நான் தெரியாம எம்ஏ முடிச்சிட்டேன், பிஎட் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக பிஜிடிஆர்பி படிக்காதீங்க சார். சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாலேஜ் இஸ் த பவர். உங்களுடைய அறிவாற்றல் மட்டும்தான் வெற்றியை தேடி தரும். நீங்க படிச்ச எம்ஏவோ பிஎட்டோ உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்காது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சார் நான் ஓப்பனா சொல்றேன் சார், எம்ஏ படிக்கல, பிஎட் படிக்கல, எம்ஃபில் படிக்கல, பிஹெச்டி முடிக்கல, 5 வருஷம் காலேஜுக்கே போக கிடையாது, வேற என்னமோ எம்எஸ்சி ஜியாலஜியோ பிசிக்ஸோ படிச்சவங்க தமிழ் நல்லா அழகா சொல்லி கொடுக்குற ஆட்கள்லாம் நானே ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் எம்எஸ்சி ஜியாலஜி முடிச்சுட்டு தமிழ் வந்து டிஎன்பிசிக்கு டிஆர்பிக்கு எல்லாம் எக்ஸலண்டா இலக்கணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நடைமுறையிலே நான் வந்து பார்த்துருக்கேன். இது 100க்கு 100 உண்மை. ஏகப்பட்ட பேர் டிஎன்பிசி முடிச்சவங்க டிஆர்பிக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் வந்து இன்னுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்ங்கிறது எல்லாத்துக்குமே வரும். நீங்க பற்றும் பாசமும் தமிழ் மேல வச்சா அது கண்டிப்பா வரும். தமிழுக்கு வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அதனாலதான் இயேசுநாதரை பாட்டு பாடினாலும் தமிழ் பாடுது, அல்லாஹ்வை பாட்டு பாடினாலும் தமிழ் பாடுது. சீரா புராணம் இருக்குது, வீரமாமுனிவனுடைய தேம்பவனி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கு ஜாதி மதம் பாகுபாடு கிடையாது. பிடிச்சா தமிழ் உங்களை பிடிச்சிக்கும். அதனாலதான் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லைன்னு தப்பெல்லாம் சொல்லல, சரியான வார்த்தை தான். அதனால தமிழ் வந்து இஷ்டப்பட்டா உங்க கூட இருக்கும். அதை நீங்க கஷ்டம்னு நினைச்சா உங்களை விட்டுட்டு ஓடிடும். அதனால நீங்க உங்களுக்கு எம்ஏ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தமிழ் மேல பற்று வச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும். சும்மா நான் டிஆர்பி எழுதுறேன், நான் வந்து வீட்டில் எனக்கு டைம் இருக்கு, இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் 5 வருஷம் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும், என்னால ஜெயிக்க முடியும், அந்த மாதிரி எண்ணத்தோட வந்து படிங்க. அதனாலதான் வள்ளுவன் சொல்லலாம், உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்தின்னா. நினைக்கிறதெல்லாம் பெருசாவே நினைங்க. இல்ல முடியுமா முடியாதா அப்படின்லாம் பேச வேண்டாம். நான் என்கிட்ட படிக்கிறேன், என்கிட்ட ஒரே கேள்வி, நீ என்கிட்ட படிக்கிறவன் நீ டிஎன்பிசி 4th group எழுதாத, தெரியாம எழுதிட்டு வருவான், 2nd group எழுதுவானா செலக்ட் ஆக மாட்டான். ஆனா அந்த மாதிரி அது நாலேஜ் இருந்தா நானே வேணான்ருவேன். நான் ஏகப்பட்ட பேர் நீ பிஜிடிஆர்பி உனக்கு ஒத்துவராதுக்குன்னு, நீ டிஎன்பிசி 4th தானே, 2nd group எழுது, நீ கண்டிப்பா வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லி 1st group எழுதி குரூப் போனவங்க எல்லாம் இருக்காங்க எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு. இப்ப தமிழ் வளர்ச்சிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் என்கிட்ட படிச்சவங்க எல்லாமே வந்து இது சூப்பரண்டா இருக்கிறவங்க, அப்புறம் இது டிஎன்பிசி 4th இதுக்கு போனவங்க, கமர்ஷியல் டாக்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் இப்ப நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாம் நான் வந்து பிஎட்லாம் படிக்க வேண்டாம், அதுலயே மேல போ, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் டோட்டலா மறந்துட்டாங்க. அதனால நீங்க டிஆர்பின்னு படிச்சா தயவு செய்து உங்களுடைய திட்டத்தை மாத்தாதீங்க. அதாவது விவேகானந்தர் சொல்லுவாரு கோல் செட்டிங்னு, அதாவது இலக்கை அடைதல்னு பேரு. இது வந்து மோட்டிவேஷன்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது நீங்க வந்து ஒரு இலக்கை அடைய வேண்டுமெனில் திட்டங்களை மாற்றலாம், செயல்திறனை மாற்றலாம், ஆனால் குறிக்கோளை மாற்றக்கூடாது. புரியுதுங்களா? சிம்பிளா சொல்லிட்டுங்களா? ஒரு பொண்ணு பிடிச்சி போய் காதலிக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணையே சுத்தி சுத்தி வரணும், அப்பதான் அந்த பொண்ணு கிடைக்கும். அதுக்காக பல பிளான் பண்ணலாம். அவங்க அவங்க அம்மா காலில் போய் விழுவலாம், அவங்க அப்பா காலில் விழுவலாம், அவங்க சொந்தக்காரங்க காலில் எல்லாம் போய் விழுவலாம், தப்பு இல்லை. சரி இந்த பொண்ணை விட்டுட்டு அது இன்னொரு பொண்ணு பாரு, இந்த அதை பாரு, இதை பாரு, இப்படின்னு பொண்ணை மாற்றக்கூடாது, இலக்கை மாற்றக்கூடாது, அப்புறம் எந்த பொண்ணும் கிடைக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் நீங்க தமிழ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்க மாதிரி வாத்தியாரை மாத்துங்க. இவரு இனிய கண்ணன் ஒழுங்கா சொல்லி தர மாட்டாரு, இவரு நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு என்ன மாத்துங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு எந்த வாதியார் பிடிக்கிறாங்களோ அந்த வாதியார்கிட்ட படிங்க. புரியுதுங்களா? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தமிழாசிரியருங்கிற இலக்கை என்னைக்குமே மாத்தாதீங்க. அது உங்களுடைய நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயுமே கலந்து இருக்கணும். நீங்க இன்னும் சொல்லுவானே நாய்சேகர் நாய்சேகர் நாய்சேகர்னு வடிவேலு சினிமாவில் சொல்லுவான் பார்த்தீங்களா? தமிழாசிரியர் நான் ஃபார்ம் ஆயிட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. புரியுதுங்களா? அந்த தமிழாசிரியர் நான் ஃபார்ம் ஆயிட்டேன் சொல்லிக்கிட்டே இருங்க, எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருங்க. எல்லாத்துக்கும் நான் வந்து நான் டைரக்ட் கிளாஸ்ல இருக்கப்ப சொல்லுவேன், நான் அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவேன், நான் அடுத்த வருஷம் டீச்சரா போயிடுவேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுங்க.
ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உள்ளுணர்வு தூங்க விடாது. நீங்க தூங்க மாட்டீங்க. ஐயோ எல்லாத்துக்கிட்டையுமே நான் கவர்மெண்ட்ல டீச்சர் ஆயிடுவேன்னு சொல்லிவிட்டேன், படிச்சாகணும்னு நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு படிப்பீங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்பீங்க. எல்லாத்தையுமே சொல்லி என்னைக்குமே நீங்க உங்களுடைய செயல்பாட்டை வெளியில சொல்லுங்க. சார் வெள்ளைக்காரன்லாம் அப்படிதான் டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்குவான். இதை இந்த நாள்ல நான் முடிச்சிடுவேன். நீங்க கார்பரேட் கம்பெனிகள்லாம் மார்க்கெட்டிங்லாம் சேல்ஸ் கொடுத்துருவான், 2 லட்சம் உனக்கு டார்கெட், நீங்க எப்படியோ முடிக்கணும். என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க தெரியாது. அதே மாதிரி இப்ப நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க 2025 நான் பிஜி அசிஸ்டன்ட், இதுல இருந்து மாறாதீங்க. உங்களுக்கு மாயை மாதிரி வரும், இந்த ஆணவன் கண்ணன் மாயின்னு சொல்லுவான். அந்த மாயை மாதிரி டிஎன்பிசி ஆசை காட்டும், இது பேங்க் வேலை ஆசை காட்டும், போஸ்ட் ஆசை காட்டும், வெளிநாட்டு வேலையெல்லாம் ஆசை காட்டும். இதெல்லாம் போய் விழுந்துடாதீங்க. இதை விட்டு எங்கேயுமே போகாதீங்க. கண்டிப்பா நீங்களும் தமிழ் ஆசிரியர் ஆகலாம். அதனாலதான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் முதல்ல வரேன். எண்ணி துணிய கருமம் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க. நான் இந்த வாத்தியார் வேலைக்கு சரிப்பட்டு வருவேனா அப்படின்னு பார்த்துக்கிட்டு சரிப்பட்டு வர்றதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா யாரையுமே கேட்காதீங்க, என்கிட்ட வாங்க, தமிழ் ஆசிரியர் வேலையோட போங்க. சரி, இப்ப நம்ம எங்களுடைய இன்ஸ்டியூட்ல நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டா சிலபஸ் அழகு 1, அழகு 2. அழகு 1 சும்மா சிம்பிளா சொல்லிடுவேன். இந்த மொழி வரலாறுல இதுல புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. புதை ஆய்வு, பண்பாட்டு பரவல், கிளைமொழிகள், உலக செம்மொழிகள், இதெல்லாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் யூனிட்லயே கிட்டத்தட்ட 5-6 டாபிக் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் யூனிட்டுக்கு நான் 10-12 புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணி மெட்டீரியல் போட்டிருக்கேன். ஆச்சுங்களா? நான் எல்லா யூனிட்டையும் நான் சொல்ல கிடையாது. அடுத்தது முக்கியமானது திறனாய்வு, நாட்டுப்புறவியல். இதுல அதாவது மொத்தம் 40% போன பிஜிடிஆர்பி சிலபஸ்க்கும் இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் 40% ஆட் பண்ணியிருக்காங்க சார். இதுல திறனாய்வு, நாட்டுப்புறவியல்லாம் தனித்தனி யூனிட். இதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் ஓரியன்டா இருக்க முடியாது. நெக்ஸ்ட், எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா காட்டிடுறேன், பக்கத்துல காட்டுறேன். இதெல்லாம் கொஸ்டின் பேங்க். இந்த கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட எல்லா யூனிட்டுமே இருக்கு. இதை நாங்க கொடுத்துருவோம். எங்களுடைய மெட்டீரியல் சாம்பிள் நான் ஏகப்பட்ட டைம் யூடியூப்ல காட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே இது நன்னூல் ஆச்சுங்களா? இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா யூனிட்டுக்குமே, ஏன்னா ஏகப்பட்ட வீடியோல எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. எல்லா யூனிட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. எல்லா யூனிட்டுக்குமே கொஸ்டின் ஆன்சர் பேங்க் வச்சிருக்கோம். சிஸ்டமேட்டிக் கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட். கிட்டத்தட்ட இது வரைக்குமே நான் பிஜிடிஆர்பி 25 டெஸ்ட் வச்சிருக்கேன். 365 நாளும் கிளாஸ் நடக்கும் சார் ஆன்லைன்ல. நீங்க பரீட்சை வருதோ வரலையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, யூஜிசி, நெட்டு எல்லாம் தமிழுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். 365 டேஸ் எங்களுக்கு கிளாஸ். இப்ப கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இது ஆன்லைன்ல நடத்துவோம். இந்த டெஸ்ட்ல டாபிக் வைஸ், யூனிட் வைஸ், ரிவிஷன், அப்புறம் ஃபுல் டெஸ்ட், இத்தனை விதமான ஃபார்மேட்ல டெஸ்ட். இப்ப டாபிக் வைஸ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பக்தி இலக்கியம்னு வச்சுக்கோங்க. சைவம் தனி, வைணவம் தனி, கிறிஸ்துவம் தனி, இஸ்லாம் தனி, இப்படி தனித்தனியா பிரிச்சு அந்த டாபிக் வைஸா வச்சுட்டு அப்புறம் அந்த டோட்டலா அந்த யூனிட்டாக வைப்போம். இப்ப டாபிக் வைஸ், யூனிட் வைஸ், ரிவிஷன் டெஸ்ட் கிட்டத்தட்ட 20 டெஸ்ட் வந்துடும். ஃபுல் டெஸ்ட் 5 டெஸ்ட். இந்த ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கிட்டத்தட்ட 25 டெஸ்ட். இது அன்லிமிட்டெட். மொத்தம் 10,000 கேள்விக்கு மேல இருக்கும். ஒரு டெஸ்ட்ல 100 கேள்வினா 100 டெஸ்ட்டுக்கு மேல இருக்கும். 10,000 கொஸ்டின் பக்கமா இருக்கும். அதையும் எழுதிடுவேன். நான் குறைந்தபட்சம் சொல்றேன், 20,000 கொஸ்டின்லாம் என்கிட்ட இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப எவ்வளவு கொஸ்டின் வச்சிருக்கிறீங்கன்னு தான் கேட்கறீங்க. எப்படி சொல்லி தரீங்க, எப்படி வேலைக்கு போறதை பத்தி கேட்கல, என்ன கொடுப்பீங்க, எவ்வளவு கொஸ்டின் தான் கேட்கறீங்க. அடுத்தது குரூப் டிஸ்கஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன். எங்க இன்ஸ்டியூட்ல பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் ரிவிஷன்ஸ் பண்ணுவோம். இது ரெகுலரா நடக்கும். அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன் டெய்லி கிளாஸ் டைம் காலையில 5 to 7. அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல.
இப்ப வந்து 7:30 to 9 ரெகுலரா நடந்துட்டு இருக்குது ஈவினிங் டைமு. போக போக 9 இருந்து 11 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கூகுள் மீட்ல கிளாஸ். சேலத்துல நேரடி வகுப்பு சார், நேரடி வகுப்பு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஏகப்பட்ட பேர் சேர்ந்திருக்காங்க. நான் எக்ஸாம் டேட் தெரிஞ்ச பின்னாடி சண்டே சாட்டர்டே சேலத்துல கிளாஸ் வந்து ஸ்டார்ட். இது வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேங்க, கிட்டத்தட்ட 220 பேர் எங்க கிட்ட படிக்கிறாங்க. நான் கிளியரா சொல்றேன், வேணா எங்க இதுல வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா தமிழ் இனியால் தமிழ் ரவிச்சந்திரன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. தமிழ் இனியால்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் பிஜிடிஆர்பி, அதுல 182 பேர் இருக்காங்க. காலேஜ் டிஆர்பிக்கு 62 பேர் படிக்கிறாங்க. அதாவது பிஜி காலேஜ் கம்பைன் பண்ணி 200க்கு மேல இருக்கும். இதை நீங்க எத்தனை பேர் வராங்கன்ட்டு ஒரு 3 நாள் வாட்ச் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. நான் எதுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னா, பேட்ச் மாதிரி எல்லாம் கிடையாது, ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். 365 நாளும் எங்களுக்கு வகுப்பு இருக்கும். புதுசாலாம் வந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, 365 டேஸும் இருக்கும். இப்ப இந்த எதுக்கு நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்த 200 பேர்ல டயட் கிளாஸ்க்கு வரவங்க 30-40 பேர் இருக்காங்க. நான் இப்ப அட்மிஷன் போடும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல சேர்ந்துக்குங்க, உங்களுக்கு டயட் கிளாஸ்னாலும் நாங்க எடுக்கிறோம் சார். ஆன்லைன்ல படிக்கக்கூடிய எல்லாமே டயட் கிளாஸ் 250-300 பேர் இருந்தாலும் டயட் கிளாஸ்ல வந்து படிக்கலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் தனியா, டயட் கிளாஸ் தனியா எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். டயட் கிளாஸ் அப்படின்னா இப்ப என்னைக்கு எக்ஸாம் தெரியாததுனால நாங்க போட கிடையாது. டேட் இது பண்ண உடனே சனி ஞாயிறு வந்து வந்துடும். எங்ககிட்ட ஆன்லைன்ல படிக்கிறீங்களும் டயட் கிளாஸ்க்கு வரலாம். நீங்க வந்து டயட் கிளாஸ் வந்து போட்டாதான் வருவேன் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லுமே பார்சல்ல வீட்டுக்கே அனுப்பிவிடுவேன். அப்படி இல்லைன்னா நேரில் வாங்க, கொடுத்துருவேன். மேக்சிமம் எல்லாத்துக்கும் பார்சல்ல வந்து அனுப்பிவிடுவோம். இல்ல உங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னா பாருங்க, 9025420905 இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்க சார். டெய்லியும் கிளாஸ் இருக்கு. நான் எல்லாருமே கிளாஸ் பார்த்துட்டு தான் நான் ஜாயின் பண்ண சொல்லுவேன். சும்மா எடுத்துக்கிட்டு அப்படி ஃபீஸ்லாம் வாங்க மாட்டேன் சார். ஓப்பனா சொல்றேன், 4 நாள் பாருங்க, பிடிச்சா சேருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. புரியுதுங்களா? சும்மா ஃபீஸ் எவ்வளோ, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் அதிகம் ஃபோன்ல கேட்காதீங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்களுடைய இன்ஸ்டியூட்டு ப்ரூவ் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா போன வருஷம் யூஜிடிஆர்பியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 65 பேர்த்த வேலைக்கு அனுப்பிவிட்டுருக்கோம். இன்னும் அவங்க வேலைக்கு போகல, இன்னும் 2-3 நாள்ல போயிடுவாங்க. பிஜிடிஆர்பியில 40க்கு மேல. இது வரைக்கும் இந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். நல்லா ஞாபகம், வேணா யூடியூப்ல போய் செக் பண்ணிக்கங்க. எல்லா ஹால் டிக்கெட்டு போட்டோட விட்டுருக்கோம். போன யூஜிடிஆர்பியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். டிஎன்பிசி இந்து சமய அறநிலையத்துறையில 4 தடவை கொடுத்துருக்கோம். இப்ப 5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்தது, 4 பேர்த்த வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கோம். எந்த ஒரு எக்ஸாம் வச்சாலும் எங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து அட்லீஸ்ட் 25%, 10 பேர் படிச்சா 4 பேர் வேலைக்கு போயிடுவான். 100% கேரண்டி உள்ள இன்ஸ்டிடியூட். செக் பண்ணிக்கங்க. வெற்றியை தவிர வேறு வார்த்தை எங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இதை நான் போல்டா சொல்றேன். வெற்றியை தவிர வேறு வார்த்தை எங்களுக்கு தெரியாது. நான் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல, எங்க பசங்களுக்கு தெரியாது. ஏன்னா வெற்றிக்கு நீ சுவைத்து சுவைத்து ருசி கண்டவர்கள். இப்ப பிஜிக்கு வேலைக்கு போனவங்க, யூஜிக்கு வேலைக்கு போனவங்கலாம் காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறைக்கு பாருங்க, நான் இப்பயே பேர் சொல்லிடுறேன். எங்ககிட்ட படிச்ச விஜயபாண்டியன் அந்த பையன் செலக்ட் ஆவான், ரேவதின்னு ஒரு பொண்ணு செலக்ட் ஆவாங்க. நோட் பண்ணிக்கங்க, ரிசல்ட் வரும்போது பாருங்க. ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறைக்கு போஸ்டிங்கும் கம்மி, படிச்சவங்களும் கம்மி தான். அதனால நான் சொல்றேன், 100% ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே யார் யார் வேலைக்கு போவாங்கன்னு சொன்ன ஒரே இன்ஸ்டிடியூட் வள்ளுவர் வாசகர் வட்டம் தான். 1 மாசத்துக்கு பின்னாடி ரிசல்ட் வருது சார். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி செல்வராஜுங்கிற பையன் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பாருன்னு அவருடைய போட்டோ, ஹால் டிக்கெட் எல்லாத்தையுமே காட்டின ஒரே இன்ஸ்டிடியூட். அதே மாதிரி கட் ஆஃப், பிஜிடிஆர்பிக்கு எவ்வளவு கட் ஆஃப், யூஜிக்கு எவ்வளவு கட் ஆஃப், அத்தனையும் அக்யூரேட்டா சொன்னது எங்களுடைய இன்ஸ்டிடியூட் தான். அதே மாதிரி போன யூஜிடிஆர்பியில எத்தனை இன்ஸ்டிடியூட் ஆன்சர் கீ டிஸ்கஷன் போட்டாங்களோ எனக்கு தெரியாது. பரீட்சை நடந்து அன்னைக்கே நைட்டே வந்து 150 கேள்விக்கும் ஆன்சர் கீ போட்டு எந்தெந்த ஆன்சர் தப்பு. இப்ப ஒண்ணு கிடையாது. இப்ப டிஎன் செட்டு கூட போட்டேன்.
எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்ட்டு இம்மீடியட்டா போட்டுருவோம். அந்த அளவுக்கு நான் மட்டும் பண்ண கிடையாது, எங்களுடைய ஸ்டூடெண்ட் இந்த பேரே கூட சொல்றேன், கனிமொழின்னு ஒண்ணு, அந்த பொண்ணெல்லாம் வேலைக்கு யூஜிடிஆர்பி செலக்ட் ஆயிடுச்சு, நர்மதான்னு, விஜயபாண்டியன்னு, இப்படி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட், எல்லாமே பில்லியன் ஸ்டூடெண்ட், எல்லாம் அன்னைக்கே உட்காந்து அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணிடுவோம். நாங்க சும்மா எக்ஸாம் முடிச்சோன்னா அன்னையோட இது கிடையாது. 325 நாள் வகுப்பு இருக்கு. ஒரு 4 நாள் 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க. எங்களுக்கு வள்ளுவர் வாசகர் வட்டம்னு டெலகிராம் சேனல், அது ஃப்ரீ சேனல், அதுல கூட ஜாயின் பண்ணிக்கங்க. எப்பொருள் யாதியாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.